விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய டைமாக இத்தனை நாள் இருந்துட்டு இருந்தது. இப்போ 8ல் போய் குரு போய் உட்கார்றாரு. இதில் எப்போவுமே ஜோதிடம் பார்க்கும்போது நம்ம குரு தான் ரொம்ப முக்கியமாக பார்ப்போம். குரு பலன் இருந்தால் எல்லாமே சக்ஸஸ். அப்போ குரு வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கார். இப்போ நமக்கு தோணும் ஒரு விஷயம், ஒரு டிசிஷன் வந்து ஒரு தோணும். இப்போ நீங்கள் கார் ஓட்டின்னு இருக்கீங்கன்னா கார் ஓட்டும் போது இந்த இடத்துல போயிடுவோன்னு தோணும், டக்குன்னு ஒருத்தர் இப்படி திரும்பி வருவார். ஸோ நம்மளுடைய டிசிஷனில் கொஞ்சம் மிஸ்டேக் ஏற்படும், டக்குன்னு பிரேக் அடிப்பாங்க. அப்போ இவங்களுக்கு பிரச்சனை வராது, தானாக ஒரு விஷயம் தடையாகும். அப்போ அந்த தடையாகும் பொழுது நம்மளுடைய டிசிஷனை விட பிறருடைய டிசிஷனுக்கு கேட்டுக்கணும். நம்ம பிறர்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். எடுத்தோன்னா நம்ம முடிவு பண்ணக்கூடாது, பிறருடைய இதை சஜஷன்ஸை கேட்டுக்கிறது ரொம்ப 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 நல்லது. விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சஜஷன் வந்து ரொம்ப முக்கியம். அது பெரியவங்ககிட்ட கேட்காம எதையுமே பண்ணுறது அவ்வளோ சிறப்புக்கு கிடையாது. குழந்தைகள் ஸ்போர்ட்ஸில் இருந்தாங்கன்னா சூப்பராக வருவாங்க. இவங்க ஸ்போர்ட்ஸில் இருந்தாங்கன்னா சூப்பராக வரதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வீடு, இடம், பொருள் வாங்கும் பொழுது லீகல் கரெக்டாக பார்த்து வாங்குறது நல்லது. இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை தூக்கி போட்டுறணும். அது வரும், ஆனால் பெருசாக எடுத்துக்கூடாது. இவர்கள் வழிபடக்கூடியது மலை கோயில் முருகன் வழிபாடு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். பழனி மாதிரி, பழனி, திருத்தணி இந்த மாதிரி கோயில் போகிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும்.